ஹலோ சார், குட் மார்னிங் சார். எங்கேயா இருக்க சார்? நான் வெளியே சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கேன் சார். 10 மணிக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கியா? ஓகே சார். பிரியான்னு ஒரு பொண்ணு போன் பண்ணுவா. ஓகே சார். லாஸ்ட் டைம் அசைன்மெண்ட்டுக்கு இப்படிதான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனேன், பாடியா கொண்டு வந்துட்டேன். சார் லீவ் தட். இந்த தடவை கரெக்டா பண்ணிக்கோ. இந்த பொண்ணை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கயா. ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். அவங்களை எங்க சார் நான் பிக்கப் பண்ணணும்? அவ உனக்கு போன் பண்ணுவாயா? ஓகே சார். பாத்து பண்ணிக்கோ. தேங்க்யூ சார். ச்சே, சரியான லொல்லு. எப்ப பார்த்தாலும் ச்சே, எல்லாம் தலை விதி. என்ன பண்றது? ஹலோ. ஹலோ ராஜ், நான் பிரியா பேசுறேன். How are you? ஐ அம் ஃபைன். How are you? I am fine. பாஸ் ஃபோன் பண்ணியிருந்தாரு உங்களை பிக்கப் பண்ண சொல்லி. Thank you. Did my boss inform you? யா உங்க பாஸ் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லி. Regarding the assignment? யா about the assignment. ஆமா. ஓகே, நமக்கு எப்ப ஷூட் இருக்கு? At evening 5 o'clock. ஓகே. At my place. ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம். சரி, அப்ப நீங்க என்ன ஃபிஷர்மன்ஸ்க்கு வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. ஓகே, அங்கேயே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. யா I have got everything. உங்க காஸ்டியூம்ஸ் மேக்கப் மெட்டீரியல் நீங்க வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்கு. ஓகே, then it's not a problem. Thank you very much. See you soon. Bye. Bye. Thank you. சரி, நல்லபடியா முடியணும். முதலில் இன்பம் பிறகு துன்பம், பார்த்தால் இன்பம் உண்டால் துன்பம், நினைத்தால் இன்பம் நெஞ்சுக்கு துன்பம், நம் வாழ்க்கையே இன்பம் கலந்த துன்பம், இன்பம் என்று நினைப்பதெல்லாம் இன்பம், இன்பம் 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 இன்பம், துன்பம் 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 துன்பம். மனைவி அமையாவிட்டால் அதுவோ துன்பம் துன்பம் துன்பம், காலேஜ் சென்று படித்தால் இன்பம் இன்பம் இன்பம், காலேஜ் முடிச்சு வேலைக்கு அலைந்தால் துன்பம் துன்பம் துன்பம், பெண்ணுக்கு அண்ணன் இருந்தால் இன்பம் இன்பம் இன்பம், அண்ணன் காதலுக்கு வில்லனாக வந்தால் துன்பம் துன்பம் துன்பம், இன்பம் 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 இன்பம், துன்பம் 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 துன்பம், இன்பம் 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 இன்பம், துன்பம் 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 துன்பம், முதலில் இன்பம் பிறகு துன்பம், பார்த்தால் இன்பம் உண்டால் துன்பம், நினைத்தால் இன்பம் நெஞ்சுக்கு துன்பம், நம் வாழ்க்கையே இன்பம் கலந்த துன்பம், இன்பம் என்று நினைப்பதெல்லாம் பெரும் இன்பம், இன்பம் 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 இன்பம், துன்பம் 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 துன்பம். அரசியல்வாதி ஆட்சி அமைத்தால் இன்பம் இன்பம், ஆட்சி இழந்து சிறைக்கு சென்றால் துன்பம் துன்பம், விடுமுறை என்றால் இன்பம்
என வார்முடி இருந்தால் துன்பம் துன்பம். இன்டர்நெட்டில் கேர்ள்ஸுடன் சாட்டிங் இன்பம் இன்பம். அவள் பெண்ணில்லை ஆண் என்று தெரிந்தால் துன்பம் துன்பம். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காஜில் ட்ரீட் கொடுத்தால் இன்பம் இன்பம். ட்ரீட் முடிந்த பின் பில்லும் வந்தால் துன்பம் துன்பம். இங்கு ஒரு முறை பிறந்தால் இன்பம் 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 இன்பம். ஆனால் பல முறை பிறந்தால் ஐயோ துன்பம் துன்பம். இன்பம் 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 இன்பம். துன்பம் 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 துன்பம். முதலில் இன்பம் பிறகு துன்பம். பார்த்தால் இன்பம் உண்டால் துன்பம். நினைத்தால் இன்பம் நிஜத்தில் துன்பம். நம் வாழ்க்கையே இன்பம் கலந்த துன்பம். இன்பம் என்று நினைப்பதெல்லாம் வெறும் பிம்பம். இன்பம் 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 இன்பம். துன்பம் 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 துன்பம். 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 என்ன ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் இவரு? ச்சே, சொன்ன டைம்க்கு இன்னும் கூட வரல. 4 o'clock ஆகுது. எவ்வளவு நேரம் இவருக்காக காத்துட்டு இருக்கிறது? போய இவரை நம்பி வந்தேன் பாரு. ஓ மை காட். வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை வரலன்னா? ஹலோ, பீச் சைடுக்கு எப்படி போறது? ஸ்ட்ரைட் போய் ரைட் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீயா? நீயா? நீயும் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ச்சே. நானும் நீ தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். ச்சே. சரி சரி, ஏறு. என் மேல உங்களுக்கு இப்போ ஒண்ணு கோவம் இல்லையே? என்ன கம்முனே இருக்கிறா? ச்சே, நம்ம அசைன்மெண்ட் இவ்வளவு மாடலா வரணும். இவ்வளவு வேலை பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கா பாரு. பண்றதெல்லாம் ரவுடித்தனம். குழந்தை மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய், யார் இவன்? எதுக்கு இப்படி கலாட்டா பண்ற? தள்ளுடா, ஹேய். என்ன ரவுடித்தனம் பண்றான் பாரு. இவனுங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பணும். போலீஸ் எந்திரிங்க. ஒண்ணும் நடக்காத மாதிரி நடிங்கடா. சிரி சிரி. டேய் சிரிடா. அடப்பாவிகளா, இப்படி நடிக்கிறானுங்க. என்ன அர்ஜுன், எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி பாருங்க? நல்லா இருக்குப்பா. என்ன திமிரு ஏய், பாரு. என்னடா நேத்து நாக்காளி எல்லாம் உடைஞ்சிருக்கு. இங்க என்னடா நடந்தது? ஏய், என்னடா நடந்தது தெரியுமாடா? என்னடா நடந்தது? அர்ஜுன், நீ ஏதாச்சும் பார்த்த? இல்லையே, நீ பார்த்த? ஏய், நக்கலா? இவனை எப்படியாச்சும் மாட்டி விடணுமே. பொருள்கள்லாம் செதறி கிடக்கு, ஜாமான் தட்டுமுட்டுலாம் உடைஞ்சு கிடக்கு. என்ன நடந்ததுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்டா. ஒருவேளை புயல் அடிச்சிருக்குமோ? ஏய், இருக்கும். என்னடா கலாய்க்கிறீங்களா? ஏமா யாராவது பாத்தீங்களா? இவன சார், நாங்க ஒண்ணும் பண்ண கிடையாது சார். நீங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா, கேட்டு பாருங்க. ஏ, நீங்க ஏதாச்சும் பாத்தீங்க? நீ ஏதாச்சும் பார்த்த? நீ? சார், எனக்கு தெரியும். இவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன்தான். நல்லாவே தெரியும்டா எனக்கு. நீ தான் இதை பண்ணிருப்பேன். நீ போட்டோகிராஃபர் தானே? ஏய், சும்மா இருடா. உன்னை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குடா.
உனக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? விடுங்க சார், நான் ஏறிக்கிறேன். ஓ, கொடுப்பாங்க, நல்லா வாங்கிட்டிக்க. இவன் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். எனக்கு எப்படி எல்லாம் அவன் மாட்டி விட்டா. நம்ம ரெஸ்டாரண்ட் பார்ட்டி இங்க நிக்குது. நல்லா மாட்டினான். இவன் எங்க இங்க வந்தான்? பேசாம இருந்திருக்கலாமே. ஷோ, நல்லா மாட்டிக்கிட்டோமே. மை காட். ஞாபகம் இருக்கா என்ன? நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. நிஜமா ப்ளீஸ் நம்புங்க. தலையில என்ன அடிபட்டு இருக்கா? ஓ, ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. எனிவே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மறந்துடலாம். வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, கைய கொடுங்க. இந்த அப்படி நல்லா சாப்பிடு. ஓகே? என்னது? இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன எங்கேயாச்சும் பார்க்கணும்னு தோணும். என்ன அப்ப லோன்னு அலையாத. இந்த அட்ரஸ் முழிக்கிறத பாரு. ஏய் பாப்பி, வரட்டுமா? என்ன இவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன பண்றது? இவனெல்லாம் போய் நம்பி ஏறிட்டோம். லைட்டா ஸ்மைல் படிக்க வேண்டியதா அவன் பார்க்கும்போது. நீ ஸ்மைல் பண்ண நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் நினைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. யார் இந்த பொண்ணு? இவன் கூட போய் சுத்திட்டு இருக்கு. என்னம்மா? குங்குமம். வா போலாம். வா, டைம் ஆயிடுச்சு. என்ன இது? மறுபடியும் அதே பொண்ணு போய் இவன் கூட போய் சுத்திட்டு இருக்கு. என்ன இது? யார் இந்த பொண்ணு? ஒருவேளை அவனோட லவர் இருக்குமோ? Take care. Bye. Bye. See you. ஏய், நீ யாரு? அவன் கூடயே சுத்திட்டு இருக்க? அவன் ஒரு பெரிய ரவுடி, தெரியுமா? மோசமானவன். என்ன லவ்வா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது நடக்காது. ஏன்? எங்கேயாவது பிரதர் அண்ட் சிஸ்டரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? சரியான லூசு. நம்ம பண்ணதெல்லாம் இன்னும் மனசுல வச்சிருப்பானோ? மறுபடியும் என்ன வேற ஏதாச்சும் மாட்டி விடுறதுக்கு பிளான் இருக்குமோ? 2 1 1 2 3 8 7 4. ஹலோ. ஹாய் பிரியா. ஹே கிருஷ்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா நீ ப்ளீஸ்? என்ன பிரியா சொல்லு. எனக்கு ஒரு சூப்பரா செக்ஸியா பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு வேணும்டா. உனக்கா? இல்லடா, எனக்கு இல்லடா. என்ன ஒருத்தன் ஒரு இடத்துல மாட்டி விட்டுருக்கான். அவனை எப்படியாச்சும் நான் மாட்டி விடணும். அதுக்காக I just want a beautiful sexy babe. நீ சென்னையிலே வா. யா, in Chennai. Yes, of course.
சோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணி எனக்கு ஃபோன் நம்பர் கிடைக்கிறதுக்கு. அதெல்லாம் பெரிய லிஸ்டே இருக்கு. நம்பர் நோட் பண்ணிக்கோ. சொல்லு சொல்லு சொல்லு. நார்த், சவுத், ஃபாரின் எல்லா கண்ட்ரியும் இருக்கு. எல்லாமே இங்கேயே இருக்கு. ஓகே சொல்லு சொல்லு. எனக்கு ஒன்னு ஒரு பார்ட்டி இருக்கு. ஓகே ரெகுலரா தான். எஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் குடு குடு குடு. என்ன நம்பர் சொல்லு? ஃபர்ஸ்ட் ஆர்பிஜி நம்பர் வரும். ஆர்பிஜி நம்பர். ஆமா, ஓகே அதுக்கப்புறம் 62129875. ஓகே 62129875. ஓகே ஃபைன் கிருஷ்ணா. தேங்க்ஸ் a lot. அதுக்கப்புறம் உனக்கு சொல்றேன் எல்லாமே. Okay, பிரியா. பை. ஹேவ் a nice day. பை. ஹலோ ஹலோ, எனக்கு வேண்டியவங்க இந்த நம்பர் கொடுத்தாங்க. நான் பூஜா பேசுறேன். நீங்க யாரு? என் பேர் பாட்ஷா. உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. நான் உங்களை பார்க்கணும். வாங்க வாங்க. நான் கூட உங்களை பார்க்கணும். யா ஃபைன், நோ ப்ராப்ளம். I just want to meet you. I want to have fun with you. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஒரு half an hourல வந்துடலாமா நானு? எங்க இருக்கிறீங்க? அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. நம்பர் 3 குஜலாம்பால் தெரு, ஓகே, கோயம்பேடு. பார்க்கலாம். பாய். எஸ் எஸ். மாட்னா மாட்னா நல்லா மாட்டிக்கிட்டான். இனிமே அவன் என் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. Oh God, I'm going to make it. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் ஷீலா பேசுறேன். யா, போட்டோகிராஃபர் இருக்காங்களா? போட்டோகிராஃபர் தான் பேசுறேன். ஹலோ, this is ஷீலா here. எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணனும். நீங்க பண்ணி கொடுக்கறீங்களா? ஓ, கண்டிப்பா பண்ணலாமே. யா, சோ எப்படி நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா இல்ல நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ணனுமா? நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ நான் ஏன் வீட்ல இருக்கேன். அட்ரஸ்? அட்ரஸ் இஸ் நம்பர் 3 ஓகே குஜராம்பால் தெரு, ஓகே ஆசீர்வாத் கார்டன், ஓகே கோயம்பேடு. ஓகே. என்ன டைம்க்கு அங்க இருக்கணும்? You can come at any time. இப்போ கூட நீங்க வரலாம். ஆஃப்டர்நூன் மாதிரி like 2 o'clock. What about the payment? Payment is no problem. நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு full payment கொடுத்துறேன். அட்ரஸ் வந்து நம்பர் 3 குஜராம்பால் ஸ்ட்ரீட் தானே? வந்துறேன். Yes, தாராளமா. Okay, thank you. Bye. பாய். ஆஹா, வசமா மாட்டிக்கிட்டான். நம்பர் 3 குஜலாம்பால் ஸ்ட்ரீட். இந்த இடம் தான், வந்தாச்சு. என்னடா அது, யாரையும் காணா? வாட்ச்மேன் கூடயா இல்லைங்க? சரி, உள்ள போய் பார்க்கலாம். வீடெல்லாம் சூப்பரா தான் இருக்குது. அவ எப்படி இருப்பா? ஹலோ, ஐம் ராஜ், போட்டோகிராஃபர். நான் உங்களுக்கு ஒரு half an hour முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன்ல. சாரி, ஐம் half an hour லேட். அதனால என்ன, எல்லாம் நைட்ல தான் வருவாங்க. நீ பகல்லையே வந்துட்ட. வா. ஏய், என்ன சொல்ற? ஏதாவது சாப்பிடுறீங்களா? கூல் ட்ரிங்க், ஜூஸ்? பரவாயில்ல, நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாமே. உங்களுக்கு ரொம்ப தான் அவசரம். வாங்க, மேல பெட்ரூம்க்கு போலாம். இங்கேயும் கூட பண்ணிக்கலாமே. ரொம்ப தான் குறும்பு. உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இழுக்காதீங்க, வரேன். ரேட்ட பத்தி ஒண்ணுமே. 25,000 ஓகேவா? நமக்கு 5,000 தான் தருவாங்க. இவன் என்னடா 25,000 சொல்றா? சரி, லக்க ட்ரை பண்ணலாம். 50,000. 50,000? சரியான வெயிட் பார்ட்டி தான். ஓகே. சரி, இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். என்னது, இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்காளே. நம்ம ஒண்ணு சொல்றோம், அவ ஒண்ணு சொல்றா. ஒரே குழப்பமா இல்ல இருக்குது.
என்னது இத துண்ட கட்டிட்டு வந்திருக்க? இது போதாதா? அப்போ இத கட்டிக்கவா? எனக்கு இந்த கட்சி துண்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏய் உடு, ஏய் உடுடி, ஏய் உடுடி. ஏய் ஏய் ஐயோ, யோ சரியா வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? போட்டோ எடுக்க வந்தா ச்சே. இப்ப போய் நம்மள எவனாச்சும் பார்த்தானா அவ்வளவுதான் நம்ம தொழில். இதுக்குதான் 25,000 ரூபாய் கேட்டாளா? நான் அப்பவே நினைச்சேன் என்னடா இது எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாளே அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா இதுக்குதான். ஹலோ. Hi baby, how are you? Had a good time with a lovely sexy cute girl? ஏய் யார் நீ? எங்க இருந்து பேசுற? நானா? நான் வந்து I just came from Venus maybe. ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன விளையாடுறியா? No. விளையாட்டுலாம் இல்ல. இதுதான் என்னுடைய ஹாபி. That's it. உனக்கு வேற ஹாபியே கிடைக்கலையா? சிரிக்காத. இப்ப உனக்கு பிடிச்சேன்னு வெச்சுக்க. What? என்ன கண்டிப்பா பிடிக்க போறீங்களா? Come on guy, take it easy. இதுல ஒண்ணுமே இல்ல. இன்னும் நிறைய இருக்கு. So what? என்ன பண்ண போறேன்னு பாரு. உனக்கு வால் ஒண்ணுதான் இல்ல. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ மாட்டத்தான் போற. நான் மாட்டவே மாட்டேன். பார்க்கலாம் எப்படி மாட்டேன்னு. அதையும் பாத்துடலாம். நீங்க யாரு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது. ஹலோ, கம் ஆன், டேக் இட் ஈஸி, கம் ஆன், ஹேவ் a nice day, bye. அன்னைக்கு அந்த குதிரை கிட்ட மாட்டி விட்டோமே, என்ன ஐயப்பா அன்னைக்கு. லூசு மாதிரி சிரிக்கிறத பாரு. வந்தாச்சா? வந்தாச்சு, இறங்குங்க. இதுவா உன் வீடு? வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். எவ்வளவு அழகா இருக்கு. லவ்லி, இட்ஸ் a very nice beach house. ரொம்ப நல்லா இருக்கே. ஃபேண்டாஸ்டிக். நீங்க தனியாவா இருக்கீங்க? உங்க அம்மா, அப்பா, சிஸ்டர், வைஃப்? இப்பதான் தேடிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பேசாம கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஓகே. வாவ், நைஸ் ஹவுஸ். ஆமா. ஆமா, நம்ம அசைன்மெண்ட் பிளேஸ் எங்க இருக்கு? இங்க தான் பண்ண போறோம். இங்கயா? அப்புறம் என்ன உன்னை மாண்டி கார்லோக்கு கூட்டிட்டு போறாங்க? ஏன் எப்போ உருன்னு இருக்கீங்க? நீ ஏன் எப்பவும் தொண்ணு பேசிட்டே இருக்க? அசைன்மெண்ட் எல்லாம் ரெடியா இருக்குது, காஸ்டியூம்ஸ் இங்க இருக்குது. நான் மேல போயிட்டு வந்துடுறேன். நீ ரெடி ஆயிடு. ஓகே ஃபைன், நான் ரெடி ஆயிடுறேன். பேக் இங்க இருக்கு. என்ன இவன் தனியா இருக்கிறேங்கறா, ஆனா வீட்டை இவ்வளவு நீட்டா வச்சிருக்கான். யார் இது? பிரியா, ரெடி ஆயிட்டியா? ஐயோ, என்ன சத்தம்? என்னாச்சு? Oh my God. என்னாச்சு? சாரி ராஜ், ஐயோ ரொம்ப வலிப்பட்டிருக்கு. என்னம்மா? அந்த போட்டோ எடுத்து பார்த்தேன், தவறி கீழே விழுந்து கால்ல அடிபட்டுடுச்சு. ஐயோ, பெயினிங் சோ மச். ஐயோ வலிக்குது. பெயினிங் சோ மச். சாரி ராஜ். சரி. இவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க, ஆனா ஏன் சில டைம் ரொம்ப ஆர்ஷா நடந்துக்கிறீங்க? மெதுவா. சாரி, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோக கதை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
அவரோட ப்ராப்ளம்ஸ் நான் ஷேர் பண்ணிக்க கூடாதா? ப்ளீஸ் சொல்லுங்க ராஜ். என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீ வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட், ஒரு அவுட்டோர் அசைன்மெண்ட், நானும் அந்த மும்பை மாடல் தான் சேர்ந்து பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரு ப்ரொஃபஷனல் மாடலோட வேலை செய்ய போறோம், பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்குது. எவ்வளவோ ஒரு எதிர்பார்ப்பு எங்க 2 பேர்த்துக்கும். சொன்ன டைம், சொன்ன டேட், நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு 2 பேருமே புறப்பட்டோம். ஹலோ, உங்க பேர் என்ன? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன், உங்க பேர் என்ன? நீ என்ன செவ்டா லூமையா? உன் பேர் என்ன? ஏய், உன் பேர் ராதா தானே? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா என் பேரை கேக்குறீங்க? ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டுக்கிற? இன்னும் 2 பேரும் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போறோம், ஒரு டைம் பாஸ் பேசலாம்னு நினைச்சேன், இதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டுக்கிற? இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் இங்க ஒரு அசைன்மெண்ட்காக தான் வந்திருக்கேன். சும்மா பேசி பேசி தொந்தரவு பண்ணாத. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. ஓகே, I'm Radha, 18, from Mumbai. I'm a professional model. I'm Raj, 26, from Chennai, and I'm a professional photographer. சொல்லு அப்புறம். எனக்கு இந்த தனிமை, இயற்கை, அமைதி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். I love disco, wildlife, race cars. I just love fast life, you know. You know, I love animals. Oh, really? Hmm. எனக்கு பிடிக்கும், ஆனா பிளேட்ல. ச்சே. You like to have a cola? Oh my god. நிஜமா சொல்றேன், நீ நார்த்னா நான் சவுத், சம்பந்தமே வராது. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், என் கேமரா எடுத்துட்டு என்ன பண்ற நீ? என்னோட கேமரா பத்தி என்ன தெரியும் உனக்கு? அதை எடுத்துட்டு நோண்டிட்டு இருக்கிற? ஹலோ, உன் கேமராக்கு ஒரு வேல்யூ கிடையாது. என்ன நீ போட்டோ எடுக்கிறல்ல, அதுதான் உன் கேமராக்கே வேல்யூ. தெரிஞ்சுக்கோ. ஏய், இங்க பாரு, என் ரோல்ஸ் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் எல்லாம் நீ தான் வாங்கி தரணும். ஆமா, சொல்லிட்டேன். ஆமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு? ஏன்? ஒரு 1 மணி நேரம் ஆகும். 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. What? 80 kilometers? Okay, fine. Stop. ஏய், இங்கயா? ஏன்? எதுக்கு? ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத, காரை நிறுத்து. Stop! சரி. கொஞ்ச நேரம் கூட உன்னால பொறுத்துக்க முடியாது. போயிடாத, நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். ஏய், ஜாக்கிரதை, இந்த ஏரியால நிறைய நரியெல்லாம் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். உன் வேலையை பாரு, நான் வந்துடுறேன். அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சேன், எனக்கு அவளுக்கு ஒரு சிமிலாரிட்டியும் கூட இல்லை. நம்ம எவ்வளவு எதிர்பார்த்த இந்த அசைன்மெண்ட் இப்படிதான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல தான் இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட்டா திசை திருப்புற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. காட்டுக்குள்ள போன ராதா திரும்பி வருவான்னு நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து ஒத்து போக மாட்டேன்னு அவ போன இடத்துல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கொலையை பார்த்திருக்கா. அவ டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு புரியாம அந்த கொலைய பிளாஷோட போட்டோ எடுத்து தொலைச்சிட்டா.
அதை பார்த்துட்டு அவங்க ராதாவை துரத்த ஓ ஆரம்பிச்சு. மை காட். மாடலிங்க்கு வந்தவ மான் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னத்த சொல்றது, பாக்குறேன் ராஜ்னு கத்திட்டு ஓடி வர. ராஜ்! ஏன் ஓடி வர? நீ முதல்ல கிளம்பு. சொல்லு. ராஜ், முதல்ல வண்டி எடு. என்னை கேட்காத ஓடி வர. என்னாச்சு? என்ன பண்ண நீ? ஒண்ணுமே புரியல. இரு. ஏன் இப்படி ஓடி வந்த? எடு ராஜ். போ ராஜ். ஆட்டா தொலைஞ்சா. எங்க போனா? என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வந்த? கொலை, அங்க கொலை. பாத்து, என் கனவுல நான் பார்த்தேன். கொலையா? என்ன சொல்ற? பாத்து, அங்க கொலைய பாத்து. ஐயோ, என்ன துரத்திட்டு வராங்க. நான் போட்டோ எடுத்து என்ன துரத்திட்டு வந்தாங்க. நல்ல கிளியரா பாத்துட்டாங்களா உன்ன? ஆமா சொல்றல. எப்பனோ என்னமோ பண்றான். அது எதுக்கு நீ போய் ஒளிஞ்சு பார்க்கணும்? சரி, ஒளிஞ்சு பார்த்துட்ட. அது எதுக்கு போய் நீ போட்டோ எடுக்கணும்? அதுவும் ஏன் கேமரால? எனக்கு என்ன தெரியும் அங்க எப்படி நடக்கும்னு? தெரியாம பாத்துட்டேன். அது எப்படி ஒரு காரியத்தை தெரியாம பண்ணுவ நீ? ஓகே, தெரிஞ்சுதான் பண்ணேன். ஆனா யோசிக்காம பண்ணிட்டேன். அது என்னது தெரிஞ்சு ஆனா யோசிக்காம பண்றது? சாரி சாரி சாரி. இட் வாஸ் an accident. ஆக்சிடென்ட்? ஓ, எனக்கு இல்ல நம்பிக்கை கிடையாது. ஆக்சிடென்ட் வாங்க யார் சொல்லுவாங்க தெரியுமா? only fools tell this. எதையாச்சும் ஒண்ணு பண்றது அப்புறமேல ஆக்சிடென்ட்ங்கிறது, எனக்கு இந்த ஆக்சிடென்ட்ங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. ஓகே ராஜ், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போலீஸ்க்கு போலாமா? போலீஸ்கா? ஏய், இங்க பாரு, நீயாச்சு அந்த கொலையாச்சு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க ஒன்ன பார்த்தாங்க, நீ அவங்கள பார்த்த, என்ன விட்டுருப்பா. ஓகே ராஜ், அவங்க ஒன்ன பார்க்கல, ஆனா உன் வண்டியை பார்த்துட்டாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? என்னன்னு சொல்றது, உலகத்துல இப்படி எங்கேயாச்சும் நடக்குமா? நம்ம ஒரு வழியில போனோம்னா விதி ஒரு வழியில அழைச்சிட்டு போகுது. அசைன்மெண்ட் பண்ண வந்த இடத்துல இவ பண்ண குழப்பத்துல எல்லாம் தலைகீழாயிருச்சு. என் பாஸ்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி இந்த அசைன்மெண்ட் முடிப்பேன்? அந்த 4 பேர் வேற எங்களை துரத்திட்டு இருந்தானுங்க. என்ன பண்றதுன்னு புரியாம இவனுகிட்ட இருந்து தப்பிக்கிறதே எங்க வேலையா போச்சு. அடப்பாவமே, அவ பண்ணதுக்கு நீ என்ன செய்வ? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் என் விதி. அப்புறம் சொல்லு. டைம் ஆயிடுச்சு பிரியா. நம்ம அசைன்மெண்ட் முடிச்சிட்டு நம்ம பிறகு பேசலாம் பிரியா. Okay. ஓகே ஓகே, வா. கம் ஆன், லெட்ஸ் கோ. போலாம். இரவை பகலாக்கும் விண்மீனே, இருளை ஒளியாக்கும் வெண்ணிலவே, அலையில்லா என் உள்ளத்தை அலைபாய செய்த காதலியே, கருத்த முகத்தை சிவக்க செய்த கள்ளியே, சிவந்த முகத்தை சினுங்க செய்த உன் முத்தமே, இரவை பகலாக்கும் விண்மீனே, இருளை ஒளியாக்கும் வெண்ணிலவே. விழி மூடும் விழிகளை விழிப்பூட்டும் தேவதையே, விழித்திருக்கும் விழிகளை விழி மூடச் செய்யும் ரம்பையே, புன்னகையை சிரிப்பாய் மாற்றிய செந்தாமரையே, பூக்களை பூக்க வைக்கும் உன் கண்கள் கண் பார்வையே, கொஞ்சம் கிளிகளை கொஞ்சச் செய்யும் போதையே, கொஞ்சம் இதழை கெஞ்சச் செய்யும் செம்மானே, சென்றதாயிருந்த என் நினைவுகளை புயலாய் மாற்றிய புன்னகையே, இரவை பகலாக்கும் விண்மீனே, இருளை ஒளியாக்கும் வெண்ணிலவே.
செய்யும் மேனகையே, தேவர்களின் மெய்களை பொய்யாக்கும் அழகு பெட்டகமே, கவிஞர் உவமையை மெய்யாக்கும் அழகு தாரகையே, வாழேந்தும் வீரர்களை வாழிழக்கச் செய்யும் மோகினியே, பாலைவனத்தை சோலையாக்கும் வத்சலையே, சோலைவனத்தை பாலையாக்கும் வசந்த சேனையே, இளம் உள்ளங்களில் பூகம்பத்தை உருவாக்கும் விம்மும் நெஞ்சங்களே, இரவை பகலாக்கும் விண்மீனே, இருளை ஒளியாக்கும் வெண்ணிலவே, அலையில்லா என் உள்ளத்தை அலைபாய செய்த காதலியே, கருத்த முகத்தை சிவக்கச் செய்த கள்ளியே, சிவந்த முகத்தை சினுங்கச் செய்த உன் முத்தமே, இரவை பகலாக்கும் வெண்ணீரே, இருளை ஒளியாக்கும் வெண்ணிலவே. நடந்த இந்த கன்ஃபியூஷன்லையும் டென்ஷன்லையும் எங்கள் அசைன்மெண்ட்டை நாங்கள் தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 2 பேர்த்துக்குமே டோட்டலாக மூட் அவுட். அசைன்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு 2 பேரும் திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஒரு குறுக்கு வழி பாதையில் போயிட்டோம். வழி தெரியாதனால அந்த நைட் நாங்கள் 2 பேருமே அந்த கார்லேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யோசிச்சு பாரு, வழி தெரியாத ஒரு காட்டுல, அதுவும் ஒரு பெண்ணோட என் கார்ல நான் தங்க வேண்டியது இருந்துச்சு. எங்க பிளான் கரெக்டா போயிருந்துச்சுன்னா இந்நேரம் நாங்க அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா திரும்பி இருப்போம். ஆனா எதுவுமே எங்க பிளான் படி நடக்கல. அதனால நாங்க 2 பேருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த குழப்பத்திலே தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில அதே கன்ஃபியூஷனோட எங்க பயணத்தை நாங்க மறுபடியும் தொடர்ந்தோம். என்னோட லைஃப் எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருந்தது. என் பாஸ் வேற என்ன அமெரிக்கா அனுப்புறேன் இருந்தாரு. பாரு, என் பாஸ்போர்ட் கூட ரெடி. நீ போறதா போயேன், பாட படம் நீ வளரிட்டு இருக்க. வாய் வாங்கி விட்ட. எங்க போறது? அதான் அந்த குண்டனை நம்மள துரத்திட்டு இருக்கானுங்களே நீ பண்ண வேலைக்கு. அவங்க கிட்ட நம்ம 2 பேரும் மாட்டினோம். 2 பேர்த்தையும் அவ்வளவுதான் குழி தோண்டி புதைக்க போறாங்க. நீ வேணா பாரு, தலை கீழே நம்ம 2 பேர்த்தையும் தொங்கிட போறானுங்க. ஏய் பூல், உனக்கு எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? உண்மை என்னன்னு தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசாத. Do you want to know the truth? இவ்வளவு பிரச்சனை உன்னாலதான். All because of you. ஏய், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பிளேட்டை என் மேல திருப்பியா? எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? இப்பவே வண்டி எடுத்து திருப்பி கொண்டு போய் இவதான் பண்ணான்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு நான் பாட்டு ஜாலியா போயிடலான் இருக்கிறேன். துரோகி துரோகி. எங்க இவனுங்க? யாரையுமே காணுங்க. இந்த ட்ரெஸ் வேற கொடுத்து தொலைச்சிட்டானுங்க. வந்தா நிறுத்திடுவானுங்க. நம்மளை பார்த்தா போலீஸ் மாதிரி தானே தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, செத்துட்டானாட்டு இருக்குது. போயிடலாம். நீ அவனை கொலை போயிட்ட. ஐயோ ராஜ், நான் அப்பவே சொன்னேன் எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இப்ப நான் வர மாட்டேன். எதுக்கு கத்திட்டே இருக்கற? நீ என்ன மாட்டி விட்டுறியா? ஏறு சீக்கிரம். இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். வா. சில சமயம் நிஜம் கற்பனைகள் எல்லாம் மிஞ்சும். இன்பம் தனிச்சு வரும், துன்பம் தொடர்ந்து வரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை ஒரு ஆக்சிடென்ட். இது ஏன் ஃபால்ட். எஸ், இருந்த டென்ஷன்ல நடந்துருச்சு. என்ன எப்படி ப்ளேம் பண்ண முடியும் பிரியா? சொல்லு. இது உன்னோட ப்ராப்ளம் இல்ல ராஜ். forget it. இப்ப அவளுக்கு என் மேல கோவம். ஏய் idiot, see what you have done. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? It's all your fault. நீ ஒருத்தனை கொலை பண்ணிருக்க. நீ என்ன ப்ளேம் பண்றியா? எல்லாம் உன் ஃபால்ட். உன்கிட்ட பேசிட்டு இருந்ததனால தான் அப்படி நடந்தது அங்க. வா வா வா. நீ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு பழிய ஏன் மேல போட பாக்குறியா? போலீஸ கொன்ன கொலைகாரா. ஏய், இங்க பாரு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் அதுக்கு ஒரு காரியத்தை தெரியாம பண்ணுவ.
சரி தெரிஞ்சுதான் பண்ணேன், ஆனா யோசிக்காம பண்ணிட்டேன். அடடடடடா, தெரிஞ்சு பண்ணாரா ஆனா யோசிக்காம பண்ணிட்டாரா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், it was an accident மா. ஆக்சிடென்ட்? வாட் ஆக்சிடென்ட்? உனக்கு ஆக்சிடென்ட்ன்ற வார்த்தையை பிடிக்காதே. அப்படி நீ தான் பெருசா சொல்லிக்கிட்ட. Now how did you meet with an accident? ஷோ சிவா, பிரேக் பண்ணு, பிரேக் பண்ணு, பிரேக் பண்ணு. தப்பால் வருதுடா. ஏய், கமால்டா. எவடா பார்க்கலாம். ஆள் காலிடா. கமால்டா. அவன்டா காரணம். அவனே தான்டா. போடா போடா பாத்து போடா. இங்க பாரு ராஜ், நம்ம ஒரு வேலை பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அங்க போய் ஒழுங்கா நீ சரண்டர் ஆயிடு. சரண்டரா? நான் எதுக்கு சரண்டர் ஆகணும்? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன பண்ணியா? நீ என்ன கேக்குறியா? அட பாவி, நானாச்சும் ஒரு கொலைய போட்டோ தான் எடுத்தேன். ஆனா நீ ஒரு போலீஸ கொன்னுட்டு என்ன பண்ணேங்கற? நான் அது ஒரு போட்டோ தான் எடுத்தேன். ஒரு மர்டரர். You actually murdered someone. What's so funny? நான் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருக்க விரும்பல. நான் இந்த அசைன்மெண்ட் கலந்துக்க ஆசைப்படல. You just stop the car, I say. Stop the car. என்ன? இங்கயா? Yes, stop. Carry on. Carry on with your story. சொல்லு. அப்புறம் என்னாச்சு? இல்ல, நான் பண்ண அந்த ஆக்சிடென்ட் தான் இந்த ஸ்டோரிக்கே டர்னிங் பாயிண்ட். இது வரைக்கும் நான் அவளை திட்டிட்டு இருந்தேன். இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏய் ராதா, இந்த காட்டுல போய் திடீர்னு இறங்கி போறேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, என்ன ஆள விடுப்பா. நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல. ப்ளீஸ் சொல்றத கேளு. நோ நோ நோ. இந்த காட்டுல எவனுமே கிடையாது. நீ போய் எங்கயோ நீ பாட்டுக்கு போற. Don't come behind me. இதான் என் வேலையா? ஏய் ராதா, பாத்து. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாம் உன்னாலதான். போகாத போகாத. பாரு, இந்த ரத்தத்தை பாரு. என்ன ராதா நீ? ஓகேமா, ஐம் சாரி. எவ்வளவு ரத்தம். ஐம் சாரிங்கறேன்ல. வா, காருக்கு போலாம். விடு. வா, நான் சொல்றேன்ல ஐம் சாரின்னு. வா. பாரு, மெதுவா மெதுவா மெதுவா. பாத்துமா, பாத்து, மெதுவா மெதுவா. வா, உட்காரு. ஒண்ணும் இல்ல, பாத்து பாத்து பாத்துமா. மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே. நான் அவளை தூக்கிட்டு வந்து இந்த கார்ல வச்சு அவ காயத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள ஒரு விதமான அமைதி இருந்துச்சு. அந்த நைட்டும் நாங்க 2 பேரும் அந்த காட்டிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதுவும் பட்னியோட. வேற என்ன பண்றது? வெளியே வந்தா இவங்க எங்களை கொன்னுடுவாங்களே. அப்ப என்ன பண்ணீங்க? எப்படியோ வெளியே 1000 பிரச்சனை இருந்தாலும் இப்ப எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல எனக்கு ஒரு நிம்மதி. அப்ப எனக்கு புரியல, இந்த அமைதி வெறும் தற்காலிகமான அமைதி தான், இது ஒரு நிரந்தர அமைதி இல்ல அப்படின்னு எனக்கு அப்ப புரியல. ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில 1 இல்ல 2 டேர்னிங் பாயிண்ட் வரலாம். ஆனா எனக்கு வாழ்க்கையே டேர்னிங்கா இருக்கு. ஐ அம் சோ சாரி. இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி? அடுத்த நாள் நான் பட்ட கஷ்டத்தை கேளு. நெக்ஸ்ட் டே மார்னிங்
ராதா ராதா ஏய் ராதா ச்சே, இவ எங்க போயிருப்பா? இது கூட பெரிய இம்சையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சிருப்பா? ஒருவேளை அந்த குண்டனுக்கு தூக்கிட்டு போயிருப்பானுங்களா? ராதா ராதா ஏய் ராதா எங்க போயிருப்பா அவ? ஓடிட்டாலோ? ஏய் ராதா 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 ஏய் குட்டி தாத்தா ராதா ராதா இவளை தேடுறதே என் வேலையா போச்சு. என்ன அசைன்மெண்ட்டுக்கு வந்தனா இவ்வளவு தொலைவு வந்தனா? ராதா ராதா காட்டுல போய் எங்க தொலைவேன் நானு? ராதா ச்சே. ராதா 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 எங்க போயிருப்பா அவ? என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. எல்லாம் என் தலை எழுச்சு. ராதா குட்டி தாத்தா ராதா 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 இப்படி தொலை விட்டாலே இவ. ராதா 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 தேடி கிடைக்கலன்னா என்ன பண்றது நான்? ராதா எங்க போய் தொலைஞ்சா? புதர்ல போய் என்ன தேட வச்சுட்டாங்க. நான் தான் மாட்ட போறேன். ச்சே, எங்க போய் தொலைஞ்சாவ? எல்லா பக்கம் தேடியாச்சு. நான் போய் என் பாஸ்க்கு என்ன சொல்லுவேன்?
பண்ணிட்டு இருக்கற? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? நீ இருக்கிற பாரு, உன்னால எவ்வளவு டென்ஷன். ஏய் இடியட், உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னு பாக்குற? கோ 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 ஃப்ரம் ஹியர். போங்கறல்ல. போ. போய் உன்னை போய் நான் தேடினேன் பாரு. அப்படியே இங்க உன்னை விட்டுருக்கணும். ச்சே. ஏய் என்ன மச்சான் கானா எல்லாம் கேக்குது? ஏய் இத பாரு வெள்ளை காக்கா குளிக்குது. எங்கடா? ஏய் மச்சி டிகரோட சேர்த்து குளிக்கலாமா? மச்சான் முதல்ல தேய்ச்சு ரொம்ப நாள் ஆகுதுடா எனக்கு. தேய்ச்சு குளிக்கலாமா? ஐயோ நீங்க குளிங்க. அந்த ட்ரெஸ் போட்டு நீ ஏன் குளிக்கணும்? ஏய் யாரா நீங்க? இங்க இருந்து போங்கடா. ராஜ் ராஜ் ராஜ். ஷே, ஏதாச்சும் கத்திட்டு இருப்பா சும்மா தேவையில்லாம. எங்கடா போயிட போறா இவ? ஏய் ராஜ் எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கறா? ராஜ். ராதா, எதுக்கு அங்க இருந்து கத்துன? ஏன் ஓடி வர? ராதா, என்னாச்சு? என்ன ராதா? யார் இவனுங்க? நீங்க இரு. யாரா நீ? யாரா நீங்க? யாரா? நீங்க என்னடா பண்றீங்க? அவளை என்னடா தோத்துறீங்க? அன்னைக்கு ராதாவை ரவுடிகிட்ட இருந்து நான் காப்பாத்திட்டேன். அதனால அவளுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம். இது வரைக்கும் துருன்னு பேசிட்டு இருந்த ராதா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப மௌனமாயிட்டா. Come on, சாப்பிடுங்க. Thank you. சாப்பிடுங்க. Thanks. உங்க கை அடிபட்டு இருக்குதுல்ல? பரவாயில்ல, no problem. பரவாயில்ல. Come on. What's that? Come on. Okay. Let me help you. Here. Don't feel shy.
தொடர்ந்தோம். பட் now we both were getting tired. அப்போ ஒரு செக் போஸ்ட் வழியா நாங்க வந்தோம். நாங்க 2 பேருமே பயந்துட்டோம். அந்த போலீஸ கொன்னதுக்கு எங்களை பிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா அதை பத்தி ஒண்ணுமே பேசல. அப்பதான் புரிஞ்சது நாங்க கொன்னது ஒரிஜினல் போலீஸ் இல்ல அப்படின்னு. ஆனா அங்க இன்னொரு கொலை நடந்திருக்குது. செத்தது ஒரு எம்எல்ஏ. அப்போ ஒண்ணு கிளியர் ஆச்சு. அந்த எம்எல்ஏவோட கொலையத்தான் ராதா போட்டோ எடுத்திருக்காங்க. நாங்க இங்க அசைன்மெண்ட்டுக்கு வந்து 4 நாள் ஆயிடுச்சு. அசைன்மெண்ட்டும் பண்ண முடியல. காட்டுலயும் வழி தெரியல. அதுக்கு மேல we could both feel the pressure on ourselves. நானும் அவளும் ரொமான்ஸா? சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வேற. ஏய் ராதா, இப்ப எதுக்கு அழுகுற நீ? ஏய் சொல்லு, எதுக்கு அழுகுற நீ? என்னாச்சு? ஏய் ராதா, ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சு? ஏன் பழுகிற? உனக்கு இது பிடிக்கலையா? என்கிட்ட எதுவும் சொல்லாத ராஜ். என்ன விட்டுடு ராஜ். ஏய் நான் எங்க உன்னை பிடிச்சிருக்கேன்? நீ தான் என்ன பிடிச்சிருக்க. சீ போடா. ஏய் ராதா, ராதா ஏன் அழுகுற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எதுவும் கேட்காத. நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. என்ன விட்டுடு. ராதா, இப்ப எதுக்கு அழுகுற? என்ன கஷ்டம் உனக்கு? உனக்கு இந்த அசைன்மெண்ட்ல இஷ்டம் இல்லையா? இது வரைக்கும் உன்னை பத்தி நான் எதுவுமே கேட்டது கிடையாது. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன ட்ரஸ்ட் பண்ணேன்னா சொல்லு. லிசன் ராஜ், எங்க வீட்ல நான் மட்டும்தான். எனக்கு அப்பா இல்ல. எங்க அப்பாக்கு நான் ரொம்ப செல்லம். And my mom, she's living in Mumbai. I'm actually from Coimbatore, you know. My mom is suffering from cancer. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் இந்த அசைன்மெண்ட் சைன் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட்ல வர காசை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்தலாம்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இவங்கெல்லாம் வர நம்மள துரத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்கும் நமக்கே தெரியல. I don't know what's going to happen. I don't think this project will succeed. ஒன்னும் புரியல. I'm so confused. ஏய் ராதா, I'm so sorry டா. என்னால தான் எல்லாம் உனக்கு இந்த பிரச்சனை. நீ நிம்மதியா இருந்திருப்பில. சாரிடா. No yaar, it's not your fault. It's all my fault, no. No ராதா, no. I'm sorry, I can yaar. understand. ஒன்னும் சொல்லி என் குத்தம் fault இல்ல. தான். உன்னோட fault எதுவும் நீ கிடையாது. சாரி I'm so சொல்லாத. sorry. உன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். Sorry, sorry, forgive No, me. no, no. It's actually my fault. It's I'm my so sorry. fault. I'm sorry, okay? ராதா, ம்? உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். கேக்குறியா? என்ன? இங்க பார் ராதா, என்கிட்ட இந்த செயின் இருக்கு. 10 பவுன் வரும். ஈஸி 50,000. நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமே. இந்த ரவுடிங்க எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்காங்களே, நீ என்ன பண்ணுவ? நீ எங்க போவ? அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எப்படி தப்பிச்சுக்கிறேன்? என்னென்ன பண்ண முடியும்? 3 நாள் தானே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கோம். எனக்காக இவ்ளோ காஸ்ட்லி செயின் கொடுக்குற? திடீர்னு என்னாச்சு உனக்கு? என் மேல அவ்ளோ பாசமா? இந்த அசைன்மெண்ட்டும் முடியல. அப்புறம் வேற என்ன பண்றது? இந்த செயின் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. வா, நம்ம போலாம் வா. ராஜ், எனக்கு உன்னை விட்டுட்டு போறதுக்கே இஷ்டம் இல்ல ராஜ். ஏய், எப்படினாலும் அசைன்மெண்ட் முடிச்சு நீ போய் தானே ஆகணும். ராதா, நான் சொல்றத கேளு. அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து உன்னை தப்பிக்க வைக்கிறது என்னோட கடமை ராதா. கம் ஆன். என்ன ராதா யோசிக்கிற? மெயின் ரோடு அங்கதான் இருக்குது. வா, பஸ் லாரி ஏதாச்சும் வரும். நான் பார்த்து உன்னை ஏத்தி விடுறேன். வா, எப்படியோ நீ தப்பிச்சு போயிரு. ராஜ், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாமே. இல்ல இல்ல வேண்டாம். ஏன்னா நீ வந்து 3 நாள் ஆயிடுச்சு. அது இல்லாம அந்த ஆளு வேற உன்னை தேடிட்டு இருக்காங்க.
அதனால நீ எப்படி தப்பிச்சு போயிரு. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ போயிரு. ராஜ், உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லையா? நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன்? ராஜ், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ராஜ். இந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே இல்ல. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியல ராஜ். I just can't be without you. I always want to be with you. Hey. I love you so much ராஜ். எனக்கு மட்டும் உன்னை அனுப்பணும்னு இருக்குதா? எனக்கு உன்னை என் கூட வச்சுக்கணும் போல இருக்கு. I love you. I love you so much ராஜ். I love you ராதா. உண்மையை சொல்றேன். I love you so much. I love you a lot. எங்களுக்குள்ள ஒரு லவ், ஸ்ட்ராங் லவ், that was to the depth of my heart. ஏன்னு தெரியல, அந்த இனிமையான நாட்கள் தொடரும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் தொடரல. உண்மையை சொல்ல போனா உன்னை எழுந்துருவானு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் அதை விரும்பல. Sorry Raj. Please cool, okay? It's okay. Okay Raj, cool Kanna. Please. It's okay, huh? பிரியா, It's okay. Please, huh? Please Chalo. Please, okay? Please Chalo. பனியிலே மழையிலே கலக்கும் இந்த பொழுதிலே நீயும் நானும் கலந்து விடலாமே. நெருப்பிலே தன்னை இழக்கும் விறகிலே நாமும் நம் கர்வத்தை இழந்தோமே. பனியிலே மழையிலே கலக்கும் இந்த பொழுதிலே நீயும் நானும் கலந்து விடலாமே. நெருப்பிலே தன்னை இழக்கும் விறகிலே நாமும் நம் கர்வத்தை இழந்தோமே. இரவிலே ஒளிரும் நிலவிலே என் மனதிலே உதிக்கும் காதலே, உன் விழியிலே மயங்கும் மதியிலே தனிமையிலே தவிக்கும் நினைவிலே தத்தளிக்கும் என் இதயமே. பார்வையில் தோன்றும் வியர்வையிலே இன்ப உச்சத்தில் துள்ளும் உள்ளத்திலே விரைவிலே மறையும் இரவிலே நிலவிலே இழக்கும் பொழுதிலே நாமும் நம் நாணத்தை இழந்தோமே. பனியிலே மழையிலே கலக்கும் இந்த பொழுதிலே நீயும் நானும் கலந்து விடலாமே. நெருப்பிலே தன்னை இழக்கும் விறகிலே நாமும் நம் கர்வத்தை இழந்தோமே.
மனதிலே காதலே ரகசிய உறவின் காதலே மான் போலாடும் மூஞ்சலே என் மனமாடும் காற்றிலே பாட்டிலே அனுப்பும் தூதிலே மௌனத்திலே காதல் வேதத்திலே விடியும் இந்த பொழுதிலே மறைந்து ஒளியும் இந்த நிலவிலே நாம் இருவரும் கலந்து விடலாமே பனியிலே மழையிலே கலக்கும் இந்த பொழுதிலே நீயும் நானும் கலந்து விடலாமே நெருப்பிலே தன்னை இழக்கும் விறகிலே நாமும் நம் கர்வத்தை இழந்தோமே பனியிலே மழையிலே கலக்கும் இந்த பொழுதிலே நீயும் நானும் கலந்து விடலாமே நெருப்பிலே தன்னை இழக்கும் விறகிலே நாமும் நம் கர்வத்தை இழந்தோமே பிரியா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் என்ன? நானும் ராதாவும் அந்த நைட் ஃபுல்லா எதை பத்தியும் கவலைப்படாம இருந்துட்டோம். அந்த ரவுடிங்களுக்கு கூடவா? அவங்க பயமும் இல்லை. அப்ப அந்த அசைன்மெண்ட் நினைக்கவே இல்லை. உன் வேலை போயிட்டா அப்புறம் எப்படி? என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்க நெக்ஸ்ட் பிளான்? திரும்பி போயிடலான் இருந்தோம். இனி டொண்டும் தானா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. ராதா, ராதா, எந்திரி. ஏய், ராதா, இங்க பாரு, வந்துட்டாங்க. ஏய், ராதா, பாரு. எங்க கோட்டையில வந்து எங்களுக்கு ஆட்டம் காட்டியா? ஏய், ஏய், உள்ள போடு. ஏய், உள்ள விடுறா. ஏய், யாரா நீங்க? ராதா, ஏய், போடா. கொடுக்க வேணாம். யாரு நீங்க? ஏய், என்னடா வேணும்? பொம்பரை வேலை நம்ம கிட்ட வேணாம். ஏய் மச்சான் புடிச்சு வெளியிடா. உள்ள விடுறா. எங்கிட்ட கேளு. என்ன வேணும்? அவங்கிட்ட போய் நீ மொத்தம் ஏன்னா நம்ம கிட்ட என்ன உண்மையெல்லாம் குழந்தை அழகா என்ன வேணும்? அதையாச்சும் கேளுங்கடா. 20,000 ரூபா வந்து மச்சான் வேணாடா. ஒழுங்கா பேசுங்க. ஏய், யாரா நீங்க? என்ன பிடிச்சிருக்கீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? ஏய் என்றா நீ என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? டேய் நீ என்ன பெரிய லேடி ஜென்ஸ் நினைப்பா? எங்க ஊர்ல வந்து எங்களுக்கே ஃபிலிம் பார்த்தியா? ஆமா, எந்த பத்திரிக்கை? என்ன பத்திரிக்கை? எனக்கு பத்திரிக்கை எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு மாடல். குட்டி, நாங்க கொலை பண்ணத போட்டோ பத்தி நீதானே? எங்க அந்த போட்டோ? ஏய், கொல்டி. ஏய், எந்த போட்டோ பத்தி கேக்குறீங்க? எங்களுக்கு எந்த போட்டோ தெரியாது. நாங்க எந்த போட்டோ எடுக்கல. விடுறா அவள. ஏய் அந்த பொண்ணு கிட்ட போனா நீ நம்ம துடிக்கடா நீ. இந்த பாரு எப்படி வாங்குறேன்னு. ஏய் குட்டி, எங்கடி அந்த போட்டோ? எங்க எங்க சொல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன விட நான் எதுவும் பார்க்கல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. என் செல்லடா நீ. என் பாட்டு இல்ல, என் அம்முல, என் பூச்சில படத்துக்குமா விடு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்பு. மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீ சொல்லுமா? நீயே சொல்லு. சொல்லியா? போட்டோ என்ன வேணும் உங்களுக்கு? அது அந்த கால்ல இருக்குடா. போய் அங்க போய் எடுத்துக்கடா. 2 பேரும் பாத்துக்கடா. அங்க போட்டோ மட்டும் இல்ல,
வந்து தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஏய் பாப்பலாம். ஏய் ஜாகிரதை. அந்த பக்கம் பாரு, ஒண்ணு தொடாத. எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் பாரு. சீக்கிரம் சீக்கிரம் பொறுமையா பாருடா, கண்டிப்பா நமக்கு தேவை அது. பொறுமையா பாரு. கேமராடா. வாவ் கேமரா சந்தோஷப்படாத. ரோல் எங்கனா இருக்கும் தேடி பாரு. நீ போய் பேக்ல பாரு. ஓகே நாங்க பாக்குறேன். டேய் என்னடா என்ன கச்சதா? உனக்குடா வா, கேமரா கட்சியில போலாம் வா. வந்த வேலை முடியுதுடா. டேய் வாடா போய் பார்க்கலாம். வா வா. ஏய் வாங்கடா. இருக்கா பாத்தியா பாத்தியா பாத்தியா? லீவ் இருக்கா? ஏய் அதுல மட்டும் ரோல் இல்லைன்னு வச்சுக்கோ, மாமனை உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஏய் உன்னை தாண்டி சொல்றேன், ரோல் இல்ல, 2 பேரையும் கண்டம் பண்ணிக்கிறேன். வந்துச்சுடா. மச்சான் மச்சான். ஏய் ஏய் பாத்தியா? பாத்துட்டா, கார்ல வேற ஒண்ணும் இல்லடா. இல்ல இல்ல நல்லா தெரியுமில்ல. பாத்து போடுற மாலையை பொறுக்கு நான் ஆசவே பட மாட்டேன். இந்தா வச்சுக்கோ, மாலை போட்டுக்கோ. என்னடா இது பாப்பாக்கா? நம்ம குட்டிக்கா கேட்டதாடா, நம்ம குட்டி பேர் இருக்குடா. ஏய் அது சின்ன குட்டி மச்சான். சார் நான் கொஞ்சம் பார். சும்மா குட்டி பாப்பாக்கு பாத்துடா, டேய் வலிக்க போகுதுடா. ஏய் கழுத்தை பார்த்து குடி மச்சி. டேய் நீங்க கொன்னது ஒரு எம்எல்ஏ, மறந்துடாதீங்க. நீங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுடா. ஏய் நீ எங்க இருக்க தெரியுமா? இந்தியாடா, சுதந்திர இந்தியாடா. நம்ம சட்டத்துக்கு சாட்சி தான்டா தேவை, மனசாட்சி இல்லடா. அதான் போட்டோ அழிச்சாச்சு, இன்னும் நீங்களும் இருக்க போறது இல்ல. அப்புறம் என்னடா? இப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்கடா. நீங்க தான் அழிஞ்சு ஒளிஞ்சு போக போறீங்கடா. ஏய் இது எங்களுக்கு முதல் கொலையும் இல்ல, கடைசி கொலையும் இல்ல. என்னம்மா பயப்படாத, அவனை மட்டும் தான் கொல்ல போறோம், உன்னை கொல்ல போறது இல்ல. உன்னை நாங்க அனுபவிக்க போறோம். நீ எங்களை போட்டோ எடுத்தல, அந்த மாதிரி விதவிதமா போட்டோ எடுக்க போறோம். ஏய் அவனை கூட்டு போய் அவன் கதையை முடிச்சு நம்ம இடத்துக்கு வந்துடுறா. இங்க வந்து மோதுக்குடா. அவ்வளவு விடுங்கடா. அவ்வளவு விடுங்கடா. அவங்க ராதாவை இழுத்துட்டு போயிட்டாங்க. என்ன வேற பக்கம் திடீர்னு தலையில பலமான ஒரு அடி, பயங்கரமான வலி, மயக்கம் போட்டேன். இப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தேன். அங்க யாருமே இல்ல, யாரையுமே பார்க்கவும் முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அந்த காட்டுல எப்படி தனியா இருந்திருக்கு கேக்குற எனக்கே. பிரியா, நான் என்ன பண்ணுவேன் அந்த சமயத்துல? யாரையுமே காணோம். சுத்தி முத்தியும் பார்த்தேன். அங்க ஒரு கன்னு மட்டும் தான் கிடைச்சது. அதான் எனக்கு பாதுகாப்பு மாதிரி தெரிஞ்சது. அதை எடுத்துட்டு நான் என் ராதாவை தேடி போனேன். ராதா 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 என்னாச்சு? ராதா 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 ராதா. நான் பார்த்ததை என்னால நம்ப முடியல. நான் திகைச்சு போயிட்டேன். அங்க ராதா ஒரு புதர்ல கிடந்தா. பக்கத்துல போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது, என் ராதாவை சித்திரவதை பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்க. அவன் மூஞ்சி எல்லாம் செதஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு வெறி, இவனுங்களை இதே மாதிரி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நான் அவனுங்களை தேடி போனேன்.
திலோத்தம்மா திலோத்தம்மா துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா கண்டால் என் கண்கள் மூடும் உன் இதழை கண்டால் என் இதழ்கள் நனையும் உன் இமையை கண்டால் என் இதயம் தவிக்கும் உன் பாட்டை கேட்டால் பரவசம் பிறக்கும் உன் நெற்றி கண்டால் என் நெற்றி வியக்கும் புன்னகை கண்டால் என் உள்ளம் சொக்கும் உன் புன்னகை கண்டால் என் உள்ளம் சொக்கும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா உன்னை காணும் ஆண்களுக்கெல்லாம் காதல் காய்ச்சல் உண்டாகும் உன்னை காணும் ஆண்களுக்கெல்லாம் காதல் காய்ச்சல் உண்டாகும் சிக்குமுக்கு ஆடச்செய்யும் திலோத்தம்மா சிக்குமுக்கு ஆடச்செய்யும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா உன்னிடையை கண்டால் என் நெஞ்சம் சிலிர்க்கும் உன்னடையை கண்டால் என் கால்கள் அடங்கும் உன் கூந்தல் கண்டால் என் விழிகள் மயங்கும் உன் கன்னம் கண்டால் என் கன்னம் சிவக்கும் உன் இளமை கண்டால் என் காதல் வளரும் பெண்மையை கண்டால் எனக்கு நாணம் பிறக்கும் உன் பெண்மையை கண்டால் எனக்கு நாணம் பிறக்கும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் திலோத்தம்மா உன்னை காடும் ஆண்களுக்கெல்லாம் காதல் காய்ச்சல் உண்டாகும் உன்னை காடும் ஆண்களுக்கெல்லாம் காதல் காய்ச்சல் உண்டாகும் திக்குமுக்கு ஆடச்செய்யும் திலோத்தம்மா திக்குமுக்கு ஆடச்செய்யும் திலோத்தம்மா 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 துள்ள துள்ள ஆடும் 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 திலோத்தம்மா அவன் இல்லடா தில்லடா அவன் அவன்டா தில்லடா அவன் அவனை கொண்டுடா கொல்லையடா எவன்டா அச்சு போட்டுடா கண்ணுல அச்சு போட்டுடா ஓ ஜூகு வந்து நிக்கிறானடா வானாடா துப்பாக்கில சுடாம அவன் தள்ள அடிச்சு இல்லாம துப்பாக்கியும் போட்டு வந்திருக்கிறா மழை பையா பண்ண நான் கொல்லலடா இவங்களை கவனிடா என்னடா உங்க இடம் உங்க கோட்டை சாட்சி தான் வேணும் அப்படின்னு எல்லாம் டயலாக் விட்டீங்களடா இப்ப என்ன நல்லா உங்களே வாழ இங்க இடம் இல்லாதப்ப உங்களுக்கு என்னடா இங்க வாழ உரிமை இருக்குது என்னடா வெறும் போட்டோகிராஃபர் போட்டோ தான் ஷூட் பண்ணுவான்னு நினைச்சீங்களா துப்பாக்கிலையும் ஷூட் பண்ணுவேன்டா இதே அமெரிக்கால எவனாச்சும் ஒருத்தன் ஒசாமா பின் லாடன் வாழ்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா இங்க என்ன வேணாலும் பேச முடியும். நம்மளோட ஒரு பிரதமரை கொண்ட ஒரு இயக்கத்தை வாழ்கன்னு சொல்ல முடியும். என்னையா சுதந்திரம்? வாழ்க சுதந்திரம், வாழ்க நம் ஜனநாயகம். நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் இந்தியாஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு. அதிகபட்சமான சுதந்திரமும் ஜனநாயகம் நம்ம நாட்டில் தான் இருக்குது. அதனால பெருமைப்பட வேண்டியதுதான். ஆனா இந்த சுதந்திரத்தை இந்த ரவுடிகளும் பொறுக்கி பசங்களும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க.
என்னடா அரசியல் பேசுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில யதார்த்தமான கருத்துக்களை தான் நான் சொல்றேன். என்னோட கருத்து மட்டும் இல்ல, பல பேர்த்தோட கருத்து இதுதான். அது மட்டும் இல்ல பிரியா, தேச துரோகிகளுக்கும் இவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கரெக்ட் ராஜ். வித்தியாசமே இல்ல. தீவிரவாதிகளை கொல்றப்ப மட்டும் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை கொல்றப்ப மட்டும் நம்ம ஏன் வருத்தப்பட்டுக்கணும்? எனக்கு பயம் இல்ல பிரியா. நான் ஒரு நல்ல தேசியவாதி, ஒரு புரட்சிகரமான தேசியவாதி. அப்புறம் என்னாச்சு? போலீஸ், கோர்ட். கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு, ஆனா எதுக்குமே சாட்சி இல்ல பிரியா. நீ கொலை பண்ணது பாவம்னு உனக்கு தோணலையா? கொல்றது பாவம் தான், ஆனா நான் பாவத்தை தானே கொன்னேன். ராஜ், you are great, Raj. Really great. Thank you பிரியா. I appreciate you.